அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. ஆனால் அது கூட்டம் என்பதை விட இனவாதம் அதே போல மதவாதம் பேசப்பட்ட ஒரு அரங்காகவே பார்க்கப்படுகிறது. அதில் என்ன நடந்திருக்கிறது? CTN கொண்டு வரும் 6வது தொகுப்பு. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டமானது ஆசிரியர் நியமனம் அதே போல ஆசிரியர் இடமாற்றங்களில் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாகவும் குறிப்பாக சிங்கள பிரதேசங்கள் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயத்தினை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அம்பாறை மாவட்ட சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி தெரிவித்திருந்தார்கள். இதே நேரம் கிழக்கு மாகாண சபை தவிசாளர் தளபதி, அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசிங்க, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலக ராஜபக்ச, இவர்கள் மூவரும் குறிப்பாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் அவர்கள் இவர்களுடைய தொலைபேசிக்கோ அல்லது குறும் செய்திகளுக்கோ பதில் அளிப்பதில்லை என அந்த சபை அமர்விலே நேரடியாக பாய்ந்தார்கள். இவர்கள் மூவரும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்ற நேரத்திலே இடையிலே குறுக்கறுத்த கிழக்கு மாகாண கல்வி அமைச்சருடைய செயலாளர் திசாநாயக் அவர்கள் சிறந்த முறையிலேயே ஆசிரியர் இடமாற்றம் அம்பாறையிலே இடம்பெறுவதாக சொல்லியிருந்த போதிலும் இந்த 3 பேரும் மீண்டும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரை நோக்கி முகத்துக்கு நேராக பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இப்படி 3 பேரும் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்புகின்ற போது கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உடனே சபை அமர்வில இருந்து வெளியேறிய நிகழ்வு அந்த இடத்திலே பதிவாகியது. இப்படி 3 பேரும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரிடம் முரண்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வெளியேறுகிற போது நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்கள் கல்முனை தொகுதியிலும் குறிப்பாக கல்முனை வலய கல்வியிலும் இவ்வாறான ஆசிரியர் இடமாற்றங்கள் இருப்பதாகவும் பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவர் சபையிலே கருத்து முன்வைத்தார். இதே நேரத்திலே குறிப்பாக அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழுவுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற வீரசிங்க அவர்களும் முன்னாள் தலைவராக இருந்த அத்தாவுல்லா அவர்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்படி இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசிங் அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான விகிதாசார அடிப்படையில் தான் வீடுகள் கையளிக்கப்பட வேண்டும் என சபையில் கூறியிருந்தார். அவர் சொல்லுகின்ற விடயம்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருப்பதாகவும் அதை சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் காரசாரமாக அந்த இடத்திலே அந்த விடயத்தினை முன்வைத்தார். இப்படி இந்த பிரச்சனை இருக்கின்ற போதிலும் மற்ற புறம் பார்த்தால் சவுதி அரசாங்கத்தினால் கரையோரங்களிலே சுனாமியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த வீடுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே 44% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த சவுதி அரசாங்கம் கரையோரத்தில் இருக்கின்ற மக்களுக்காகத்தான் இது வழங்கியது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி சவுதி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட வீட்டு திட்டத்தை அத்தாவுல்லா அவர்கள் சொல்லுகின்றார், பாதிக்கப்பட்ட மக்களின் விகிதாசாரத்திற்கு அமைவாகவே மாவட்டத்திலே புரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசிங் அவர்கள் இல்லை, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இன விகிதாசார அடிப்படையில் தான் அதனை பிரிக்க வேண்டும் என சொல்கின்ற போது 2 பேருக்கும் இடையில் முரண்பட்ட கருத்துக்கள் தென்படுகின்ற போது இடையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்கள் குறுக்கிட்டார்கள். இதே நிலையில் தான் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே குறிப்பிடப்படுகின்றது, இந்த பிரச்சனைக்கான நீதிமன்ற உத்தரவினை மீள் பரிசீலனை செய்துதான் இதுக்கான தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் இந்த வாத பிரதிவாதங்கள் உச்ச நிலைக்கு இந்த சபையில் பேசப்பட்டது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய இன விகிதாசாரத்தின் அடிப்படையிலே இது வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அத்தாவுல்லா அவர்கள் அங்கு குறிப்பிடுகின்ற போது ஏனைய பலராலும் அப்படி இல்லை, அது அம்பாறை மாவட்டத்தினுடைய இன விகிதாசாரப்படிதான் வழங்கப்பட வேண்டும் என பல கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அம்பாறை மாவட்ட இன விகிதாசாரத்திற்கு ஏற்பதான் இந்த வீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருந்த போதிலும் திடீரென சபையில் ALM அத்தாவுல்லா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். என்ன என்றால், உகனை பிரதேசத்திலே எங்களுக்கு இன விகிதாசாரப்படி காணிகள் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியினை அவர் சிரேஷ்ட ஒரு அரசியல்வாதி என்பதை நிரூபிக்கின்ற முகமாக அதை அந்த இடத்திலே கேட்டிருந்ததை எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தியது. இப்படி அத்தாவுல்லா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அத்தாவுல்லா அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சட்டத்தரணியாக இருக்கின்ற சிரேஷ்ட அரசியல்வாதிகள் ஒருவராகவும் இருக்கின்ற இந்த HMM ஹரிஸ் அவர்கள் ஒரு விடயத்தினை சபையிலே சொல்லியிருந்தார். நீதிமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பினை மேல் பரிசீலனை செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அனுமதி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் சட்டம் அதிபர் மூலமாக நீதிமன்றத்திற்கு மீண்டும் ஒரு மோஷன் வழங்குகின்ற போது முழு நேர இருக்கையில் இருக்கின்ற நீதிபதிகளினால் நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பினை மீண்டும் மீள் பரிசீலனை செய்து ஏதும் பிழைகள் இருக்கிறதா என்பதை அதை சரிபார்க்கின்ற முழுமையான அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அம்பாறை மாவட்டத்தில்
மாவட்டத்தில் இருக்கின்ற சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று இந்த பிரச்சினைக்கான தீர்வை எடுத்துக்கொள்ளுவோம் என சபையில் அவர் இந்த கருத்தை முன்வைத்து முற்றுப்புள்ளி வைத்தார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இருக்கின்ற கல்முனை மாநகர சபைக்கு பொறுப்பான ஒரு கலாச்சார மண்டபத்தினை தருமாறு அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்த நிலையில் இதனை கேட்டுக்கொண்டிருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சபைக்கு பணித்தார். இஸ்லாமிக் ரிலீஃப் வீட்டு திட்ட மக்கள் இந்த மண்டபத்தை தான் திருமண நிகழ்வுக்காகவும் அதே போல மரண நிகழ்வுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனால் மண்டபத்தினை தர முடியாது என HMM ஹரிஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார். எனவே இந்த கட்டடத்திற்கு மாற்றீடாக விஷ்ணு வீதியில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலையின் பழைய கட்டடத்தினை கொடுக்குமாறு பிரதேச செயலாளர் லியாக்கத் அலி அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்கள் அதற்கு உடன்படிக்கை தெரிவித்திருந்த நிலையில் செந்தில் தொண்டமான் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துமாறும் சொல்லியிருந்தார். இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பல காரசாரமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் சில முஸ்லிம் எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற போதிலும் முஷரப் எம்பி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. ஏனைய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அத்தாவுல்லா அதே போல ஃபைசல் காசிம், ஹரிஸ் மற்றும் ஏனையோர்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார். இப்படி காரசாரமாக போய்கொண்டிருந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஃபைசல் காசிம் அவர்களும் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் காரசாரமான முறைகளை பாய்ந்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். நின்றவர்களை கட்டப்படுகின்ற கட்டடம் தொடர்பான பல கேள்விகளை அவர் அந்த சபையிலே எழுப்பியிருந்தார். மற்றும் இந்த எம்பிக்களோடு கலையரசன் எம்பியும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த பிரச்சனைகளை மீண்டும் பேசுவதற்காக முஸ்லிம் சிவில் அமைப்புகள் மற்றும் மத ஸ்தாபனங்களாக இருக்கின்ற மாவட்ட அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம் அதே போல உலமா சபை ஒன்றிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு மேசையிலே அமர வைத்து இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னதான் நடக்கப் போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.